Today நம்ம பார்க்க போற டாபிக் C program to find the smallest among two numbers. ஸோ ரெண்டு நம்பர்ஸ் எடுத்து அந்த ரெண்டு நம்பர்ல எது ஸ்மாலஸ்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு C program எழுத போறோம் using decision making statements. In previous tutorials நம்ம decision making statements பத்தி டீடைல்டா பார்த்திருந்தோம். இப்போ இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் பார்க்கலாம். In this program we will have to find the smallest among the given two numbers. ரெண்டு இன்புட் நம்பர் எடுத்து அந்த ரெண்டு நம்பர்ல எது ஸ்மாலஸ்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் எழுத போறோம். These two integers are stored in variables number 1 and number 2 respectively using scanf function. இந்த கீபோர்ட்ல இருந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ரெண்டு நம்பரை scanf function யூஸ் பண்ணி ரீட் பண்ணிட்டு அதை நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 அப்படிங்கிற ரெண்டு டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ்ல கொண்டு ஸ்டோர் பண்றோம். To find that number 1 is the smallest among two numbers, compare number 1 with the another number 2. So இந்த ரெண்டு நம்பர்ல நம்பர் 1 தான் ஸ்மாலஸ்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நம்பர் 1 நம்பர் 2 கூட கம்பேர் பண்ண போறோம். ஸோ அதை எப்படி கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னா, to find the smallest among two numbers, the relational operator less than is used. ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர் லெஸ் தேன் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்க போறோம். தட் இஸ் நம்பர் 1 லெஸ் தேன் நம்பர் 2. இதுதான் இந்த ப்ரோக்ராம்ல நம்ம செக் பண்ண போறோம். ஸோ அப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி ஒரு டெசிஷன் மேக் பண்ண போறோம். ஸோ நம்ம டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். செக் வெதர் number 1 is smaller than number 2 using if statement. So number 1 smallest or number 2 smallest, this or that. இந்த மாதிரி ஒரு situation நம்ம ப்ரோக்ராமோட லாஜிக்ல வரும்போது அந்த இடத்துல நம்ம if statement யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு if கண்டிஷன் எழுதுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ifன்னு டைப் பண்ணிட்டு parenthesis bracket உள்ள நமக்கு என்ன கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் வேணுமோ அதை கொடுக்கணும். ஸோ நான் ifன்னு டைப் பண்ணிட்டு parenthesis bracket போட்டுட்டு அதுக்கு உள்ள நமக்கு தேவையான கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனை கொடுத்துருக்கேன். நம்பர் 1 லெஸ் தேன் நம்பர் 2. இதுதான் நம்ம இப்போ செக் பண்ண போறோம். If the condition is true, then print number 1 is the smallest using printf statement. ஒருவேளை இப்போ இந்த if condition true அப்படின்னா நம்பர் 1 தான் ஸ்மாலஸ்டா இருக்கும். ஸோ நம்பர் 1 is smallest அப்படிங்கிறத ஒரு printf statement யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா நம்பர் 2 தான் ஸ்மாலஸ்ட் அப்படிங்கிறத ஒரு printf statement யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கிறோம். So we used if else statement to find the smallest among the given two numbers. So இந்த ரெண்டு நம்பர்ல எது ஸ்மாலஸ்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம if else statement யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ரோக்ராம் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷன். நான் இப்போ சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்றேன். அப்போ 2 தடவை ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு இந்த ப்ரோக்ராமை பத்தி சிங்கிள் லைன்ல ஒரு டெஸ்கிரிப்ஷன் எழுதணும். ஸோ நான் இப்போ டர்போசி எடிட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபைலில் போய் நியூ கொடுத்து நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷன். நான் இப்போ ஒரு சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 2 தடவை ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு சி ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் among two numbers. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் ப்ரீப்ராசஸர் செக்ஷன். எந்த ஒரு சி ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம கண்டிப்பா இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை சப்போர்ட் பண்றதுக்காக stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல். இந்த ஹெடர் ஃபைலை கண்டிப்பா எல்லா சி ப்ரோக்ராம்லையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஸோ சி ப்ரோக்ராம்ல ஒரு ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா ஹேஷ் இன்க்ளூட்னு டைப் பண்ணிட்டு தென் ஆங்கிள் பிராக்கெட்ஸ்குள்ள ஃபைல் நேம் கொடுக்கணும். இதுல ஹேஷ் இன்க்ளூட் அப்படிங்கிறது ப்ரீ ப்ராசஸர் டிரெக்டிவ். ஆங்கிள் பிராக்கெட்ஸ் அப்படின்னா ஒரு லெஸ் தேன் ஒரு கிரேட்டர் தேன், அதுக்கு நடுவுல தான் ஃபைல் நேம் கொடுக்கணும். சிமிலர்லி எல்லா சி ப்ரோக்ராம்லயுமே நம்ம கன்சோல் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை சப்போர்ட் பண்றதுக்காக conio.h ஹெடர் ஃபைலை கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன். ஸோ நான் இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான 2 ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. then next lineல hash include conio.h. ஸோ மெயின் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டியது ரிட்டர்ன் டைப். ஸோ சி ப்ரோக்ராம்ல மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா ரிட்டர்ன் டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு மெயின் அப்படிங்கிற வேர்ட் கொடுத்து parenthesis bracket யூஸ் பண்ணணும். தென் இதுல செமிகோலன் கொடுக்க கூடாது.
இதுல ரிட்டர்ன் டைப் அப்படின்னா என்னன்னா என்ன டைப் ஆஃப் டேட்டா அந்த மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து ரிட்டர்ன் ஆகுதோ அதுதான் ரிட்டர்ன் டைப். எக்ஸாம்பிள், இப்போ மெயின் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் நத்திங், எதையுமே ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா ரிட்டர்ன் டைப்ல எம்டி டேட்டா டைப் வாய்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஏதாவது ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா என்ன டைப் ஆஃப் டேட்டா ரிட்டர்ன் ஆகுதோ அதோட கீவேர்டை யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் இன்ட். இப்போ நம்மளோட ப்ரோக்ராம்ல மெயின் ஃபங்க்ஷன் எதையுமே ரிட்டர்ன் பண்ண போறது இல்லை. ஸோ நான் எம்டி டேட்டா டைப் வாய்ட் யூஸ் பண்றேன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்கு அடுத்த லைன்ல அந்த மெயின் ஃபங்க்ஷனோட பிகினிங்கை இண்டிகேட் பண்றதுக்காக ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணணும். இந்த லெஃப்ட் கர்லி பிரேஸ் தான் பிகினிங் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன். ஸோ நான் இப்போ மெயின் ஃபங்க்ஷனை டைப் பண்ணிக்கிறேன். எம்டி டேட்டா டைப் வாய்ட் யூஸ் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு மெயின் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்திசிஸ் பிராக்கெட். நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்றதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். Next one is local declaration section. So this program needs two integer input variables. இந்த ப்ரோக்ராம்க்கு நம்ம ரெண்டு இன்டிஜர் நம்பர் தான் இன்புட்டா ரீட் பண்ண போறோம். ஸோ வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு எத்தனை வேரியபிள் வேணுமோ அதோட நேம்ஸை கமா கொடுத்துக்கலாம். வேரியபிள் 1 கமா வேரியபிள் 2. தென் அந்த லைன் முடியும் போது ஒரு செமிகோலன். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல எனக்கு ரெண்டு இன்டிஜர் நம்பர் தான் வேணும். ஸோ டேட்டா டைப்ல இன்ட் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு அந்த வேரியபிளுக்கு ரெண்டு நேம் கொடுத்துக்கலாம். வேரியபிள் 1 கமா வேரியபிள் 2. நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன். நான் அந்த ப்ரோக்ராம்ல ரெண்டு இன்டிஜர் நம்பர் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அப்போ இன்ட்ங்கிற டேட்டா டைப் ஸ்பேஸ் விட்டு ஏன்னு ஒரு வேரியபிள், பின்னு ஒரு வேரியபிள். ஸோ எனக்கு ரெண்டு வேரியபிள் தான் வேணும். ஸோ நான் ரெண்டு மட்டும் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன். இது ஒரு கன்சோல் ரிலேட்டட் ஃபங்க்ஷன். இதை எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா டு கிளியர் த அவுட்புட் ஆஃப் ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் ஃப்ரம் த ஸ்கிரீன். ஸோ ஸ்கிரீன்ல இருந்து பழைய ப்ரோக்ராம்ஸோட அவுட்புட்டை கிளியர் பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். The next section வந்து executable part. So we need a printf statement to ask the user to enter two integer numbers. இப்போ நம்ம ரெண்டு இன்டிஜர் நம்பரை யூசர்ட்ட இருந்து என்டர் பண்ண சொல்லி ஒரு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி கேட்க போறோம். ஸோ printf ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா printfனு டைப் பண்ணிட்டு parenthesis பிராக்கெட்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணணுமோ அதை அப்படியே கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி யூசர்ட்ட வந்து ரெண்டு நம்பரை என்டர் பண்ண சொல்லி கேட்க போறேன். ஸோ என்டர் two numbers. Then we need a scanf statement to read the two numbers from the keyboard and store them in the variables a, b. இப்போ நான் ஒரு scanf statement யூஸ் பண்ணி ரெண்டு இன்புட் நம்பரை கீபோர்ட்ல இருந்து ரீட் பண்ணிட்டு அது ரெண்டு டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ்ல கொண்டு ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ scanf ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா scanfனு டைப் பண்ணிட்டு parenthesis பிராக்கெட்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் வேணுமோ அதை கொடுத்துக்கணும். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா. இப்போ வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணணும். ஸோ இந்த வேரியபிள்ஸை இந்த இடத்துல கொடுக்கும்போது ஆம்பர்சன் சிம்பிள் யூஸ் பண்ணி தான் கொடுக்கணும் ஃபார் த ரெஃபரன்ஸ். அப்போ ஆம்பர்சன் போட்டு வேரியபிள் 1 கமா ஆம்பர்சன் போட்டு வேரியபிள் 2. ஒவ்வொரு வேரியபிளுக்கு நடுவுலையும் கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கணும். தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். நெக்ஸ்ட் நான் இப்போ scanf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி கீபோர்ட்ல இருந்து ரெண்டு நம்பரை இன்புட்டா ரீட் பண்ண போறேன். scanfனு டைப் பண்ணிட்டு parenthesis ஓபன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு தேவையான கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். இப்போ ரெண்டு இன்டிஜர் ரீட் பண்ண போறேன். அதனால இன்டிஜரோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d அதை ரெண்டு தடவை யூஸ் பண்ணணும். ஏன்னா ரெண்டு இன்டிஜர் ரீட் பண்ண போறோம். தென் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கை க்ளோஸ் பண்றதுக்கு டபுள் க்ளோஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா. தென் இப்போ வேரியபிள் நேம் கொடுக்கறதுக்கு முன்னாடி scanfல ஆம்பர்சன் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ ஆம்பர்சன் போட்டு a. தென் நெக்ஸ்ட் வேரியபிள் கொடுக்கறதுக்கு முன்னாடி கமா வச்சு செப்பரேட் பண்ணிக்கணும். ஆம்பர்சன் போட்டு b. தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். Now we have to check whether a is smaller than b using if else statement. ஸோ இப்போ நம்ம if else statement யூஸ் பண்ணி a smaller than b அப்படின்னு செக் பண்ண போறோம். ஸோ அப்போ இஃப் ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ் பார்த்தோம்னா இஃப் அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis பிராக்கெட்குள்ள நம்ம கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். தென் அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பன் பண்றதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். தென் ஸ்டேட்மெண்ட் பிளாக். ஸோ இது ட்ரூவா இருந்துச்சுன்னா இதுக்கு உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு போட்டிருக்கேன். தென்
இந்த if block க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு ரைட் கர்லி பிரேஸ். ஒருவேளை if ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா else, தென் அந்த else block ஓபன் பண்றதுக்கு ஒரு கர்லி பிரேஸ், தென் ஃபால்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸோ ஸ்டேட்மெண்ட் பிளாக் இதுல கொடுத்துட்டு கர்லி பிரேஸ் போட்டு அந்த else block க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் if else ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ். ஸோ இப்போ இந்த சின்டாக்ஸ் படி நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் a லெஸ் தேன் பின்னு செக் பண்ண போறேன். ஸோ அப்போ a லெஸ் தேன் பிங்கிற கண்டிஷனை நான் if ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள பரான்சிசிஸ் உள்ள எழுதியிருக்கேன். தென் அந்த if பிளாக் ஓபன் பண்றதுக்கு ஒரு கர்லி பிரேஸ். ஸோ இப்போ நான் ஸ்மாலஸ்டா அப்படிங்கிறத செக் பண்ணி டிஸ்பிளே பண்ண போறேன் இந்த ப்ரோக்ராம்ல. ஸோ நான் இப்போ ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்றேன். இப்போ a லெஸ் தேன் பின்னு செக் பண்றேன். அப்போ ட்ரூவா இருந்துச்சுன்னா a தான் ஸ்மாலஸ்ட். ஸோ நான் டெக்ஸ்ட்ல a இஸ் த ஸ்மாலஸ்ட் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். தென் அந்த if பிளாக்கை க்ளோஸ் பண்ணிடலாம். தென் நெக்ஸ்ட் else பிளாக். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இங்க நான் ஒரு பிரிண்ட் ஆஃப்ல a லெஸ் தேன் b ஃபால்ஸ் அப்படின்னா b தான் ஸ்மாலஸ்ட். ஸோ b இஸ் த ஸ்மாலஸ்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள கொடுத்துருக்கேன். தென் else பிளாக்கை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா this or that இப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் நம்ம கண்டிஷன்ஸ்ல டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த if else ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் a லெஸ் தேன் பின்னு செக் பண்றேன். ட்ரூவா இருந்தா a இஸ் த ஸ்மாலஸ்ட் அப்படின்னு டிஸ்பிளே பண்றேன். ஃபால்ஸா இருந்தா b இஸ் த ஸ்மாலஸ்ட் அப்படின்னு டிஸ்பிளே பண்றேன். இது சிம்பிள் ப்ரோக்ராம் தான். ஸோ அப்போ if அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis bracket உள்ள நமக்கு என்ன கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ a லெஸ் தேன் b அப்படின்னு செக் பண்ண போறேன். அப்போ a லெஸ் தேன் ஆபரேட்டர் b, இதுதான் இப்போ என்னோட கண்டிஷன். தென் if ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பன் பண்றதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். தென் இப்போ ஸ்டேட்மெண்ட் பிளாக் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ண போறேன். அப்போ பிரிண்ட் ஆஃப்னு டைப் பண்ணிட்டு parenthesis bracket உள்ள டபுள் கோட்ஸ்க்குள்ள நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். நான் இப்போ a லெஸ் தேன் பின்னு செக் பண்றேன். இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா a தான் ஸ்மாலஸ்ட். ஸோ a இஸ் த ஸ்மாலஸ்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை நான் இப்போ டிஸ்பிளே பண்றேன். ஆல்ரெடி ப்ரீவியஸா ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தோம், அதுலயும் ஒரு டெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இதை நான் நியூ லைன்ல டிஸ்பிளே பண்றதுக்காக இங்க /n யூஸ் பண்றேன். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். நெக்ஸ்ட் if பிளாக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரைட் கர்லி பிரேஸ் போட்டு if பிளாக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் else பிளாக். ஸோ else அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். தென் else பிளாக்கை ஓப்பன் பண்றதுக்கு ஒரு கர்லி பிரேஸ். ஸோ இங்க நான் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல b is the smallest அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இங்கேயும் /n கொடுத்துக்கிறேன். b is the smallest. ஸோ டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். தென் லாஸ்டா else பிளாக்கை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு ரைட் கர்லி பிரேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு நம்பர் ரீட் பண்ணி அதை if else ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எது லெஸ் தேன் அப்படிங்கிறத செக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் செக்ஷன் get ch ஃபங்க்ஷன். ஸோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபைனலா get ch அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா டு ரீட் எனி ஆல்ஃபாநியூமரிக் கேரக்டர் ஃப்ரம் த கீபோர்ட். கீபோர்ட்ல இருந்து எந்த கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணாலும் இந்த get ch ஃபங்க்ஷன் இன்புட்டா ரீட் பண்ணிடும். ரீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அவுட்புட் பார்க்கும்போது அந்த கன்சோல் ஸ்கிரீன்ல இருந்து ப்ரோக்ராம் எழுதின பேஜுக்கு மானிட்டரை ஷிஃப்ட் பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷன் எல்லா ப்ரோக்ராம்லையும் யூஸ் பண்ணணும். தென் ஃபைனலா எண்டிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன். எப்படி பிகினிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷனை இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி எண்டிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷனை இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு ரைட் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணணும். இந்த ரைட் கர்லி பிரேஸ் தான் மெயின் ஃபங்க்ஷனோட எண்டிங். நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து get ch ஃபங்க்ஷன். ஸோ நான் get ch அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். தென் ஃபைனலா எண்டிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன் ஒரு ரைட் கர்லி பிரேஸ் போட்டு இந்த மெயின் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ணி முடிச்சுட்டேன். ஒரு தடவை சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் இப்போ கம்பைல் பண்றேன். பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த எரரும் வரல. நெக்ஸ்ட் நான் இப்போ ரன் பண்றேன். நான் பிரிண்ட் ஆஃப்ல என்டர் 2 நம்பர்ஸ்னு கொடுத்துருக்கேன். அது இப்போ நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் 2 நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ யூசர்ட்ட இருந்து நம்ம 2 நம்பரை இன்புட்டா கொடுக்கணும். ஸோ நான் 2 நம்பர் இன்புட் கொடுத்துருக்கேன் 5, 2. இப்போ இந்த 2 நம்பரும் ஏபி அப்படிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கும். ஏல 5 இருக்கும், பில 2 இருக்கும்.
ஸோ if else ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நான் a less than b ஆன்னு செக் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா 5 less than 2 அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ 5 less than 2 கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ if ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆயிருச்சு. அப்போ a is the smallest அப்படின்னு நமக்கு டிஸ்ப்ளே ஆகாது. ஸோ அந்த பிளாக் ஸ்கிப் ஆயிரும். இப்போ எல்ஸ் பிளாக்குக்கு போகும். எல்ஸ் பிளாக்ல கொடுத்த b is the smallest அப்படிங்கிற டெக்ஸ்ட் தான் நமக்கு இப்போ அவுட்புட்டா டிஸ்ப்ளே ஆகும். அப்போ நம்ம ரெண்டு நம்பரை இன்புட்டா ரீட் பண்ணி அதுல எது ஸ்மாலஸ்ட் அப்படிங்கிறத இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம்ல கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பிங்கிற இடத்துல நமக்கு வேல்யூ டைரக்டா பிரிண்ட் ஆகணும்னா அந்த இடத்துல கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுத்துக்கணும். பாத்தீங்கன்னா நான் a அப்படிங்கிற இடத்துல இன்டீஜரோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது டபுள் கோட்ஸ்க்கு வெளியே வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஸோ கமா கொடுத்துட்டு வேரியபிள் நேம் a. தென் b இருக்கிற இடத்துலையும் நான் %d கொடுத்துருக்கேன். அப்போ இங்கேயும் வேரியபிள் நேம் வந்து டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் கமா கொடுத்துட்டு b. ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா அந்த %d கொடுத்த இடத்துல a ஆர் b யோட வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் அதே ரெண்டு நம்பரை இன்புட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 2 இஸ் த ஸ்மாலஸ்ட். அந்த பிங்கிற இடத்துல பியோட வேல்யூ வந்து டைரக்டா பிரிண்ட் ஆகுறதுக்கு அதுல ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். So that's all about the program. இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட queries-அ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.